என் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் ஒரு புதிய நாள். இந்த நாள் தேவனுடைய ஒளிநடத்தில் இந்த நாள். எத்தனோ காரியங்களுக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் ஒரு வார்த்தை என்னோட பேசினால் போதும் அப்படி சொல்லி காத்திருக்கிறோம் இல்லையா? இந்த நாள் ஏன்னா 5 மாதம் அவர் என்ன பண்ணுறார், நம்மளை வழி நடத்தினார். 6வது மாதத்துக்குள்ளே 1ஆம் தேதி இந்த காலை வேளையில் நம்ம தேவன் வார்த்தைக்காக எத்தனோ பேர் காத்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள், ஒரு தாய் தகப்பன், இந்த பூமியில் ஒரு தாய் தகப்பன் தன்னை பிள்ளையை எப்படி நேசிப்பார் அப்படின்னா, அந்த பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த பிள்ளை படிப்பில் கூட எல்லா காரியத்திலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தாய் தகப்பன் அந்த பிள்ளையை நேசித்து வளர்க்குறார்கள். அதே போல் அந்த பிள்ளைக்கு பெருசானதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு சொல்லுவாங்க, நீ நல்லா படிக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், நல்ல புத்தியாக இருக்கணும். அப்படின்னு இருக்கும்போது உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் கொடுக்குறேன், உனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பிள்ளை அப்படி இருக்கும்போது, அப்படி கீழ்ப்படியும் போது அவன் தாய் தகப்பனுக்கு ஒரு சமாதானம், சந்தோஷம் இருக்கும். அந்த பிள்ளைக்கு என்ன கேட்டாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட காசு இல்லாமல் இருந்தால் கூட அவங்க கஷ்டப்பட்டு ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வைக்கணும், என் பிள்ளைங்க கீழ்ப்படுகிறாரு, என் பிள்ளைங்க நல்ல பிள்ளை சொல்கிற பேச்சு கேட்குறாங்க, என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த தாய் தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேலே அவ்வளோ ஒரு பாசம் இருக்கும். அந்த பிள்ளை கூட தாய் தகப்பன் மேலே பாசமாக அவங்க என்ன பண்ண சொல்கிற பேச்சு கேட்டு அதுபோல் நடப்பாங்க. அதுபோல தான் நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு பாருங்கள். ஏசாயா 43:4-5 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றாய், நானும் உன்னையை சிநேகித்தேன், அதனாலே உனக்கும் பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கும் ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கின்றேன், நான் உன்னை சந்ததியை கிழக்கிலிருந்தும் வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல தான் அன்பானவர்களே, நம்ம பயப்படாதே. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, தன் பிள்ளைக்கு கஷ்டம் வரும்போது தகப்பன் சொல்வார், அது என்ன நடந்தாலும் சரி மகனே, நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன் அப்படின்றாரு. ஏன்னா அந்த பிள்ளை அந்த தகப்பனுக்கு அருமையாய் நடந்து கொண்டு வந்ததுனாலே, அந்த தகப்பனோட பேச்சு கேட்டதுனாலே, கீழ்ப்படினதுனாலே, என்ன அந்த பிள்ளை கஷ்டம் வந்தாலும் தகப்பனை சொல்கிறாரு, நீ பயப்படாதே மகனே, அது எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் சரி, எவ்வளோ பணங்களானாலும் சரி, நான் செலவு பண்ணுறேன், நம்ம ஆஸ்தி அந்தஸ்து போனால் கூட பரவாயில்லை, நான் உன்னை என்ன பண்ணுறேன், மீட்டு கொள்ளுகிறேன், நீ பயப்படாதேன்றாரு. அதுபோல தான் அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது, ஆண்டவருக்கு நம்ம கரெக்டாக இருக்கும்போது, அது எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். நீங்கள் நினைக்கலாம், நான் கர்த்தருக்கு உண்மைதானே இருக்கிறேன், ஏன் எனக்கு இவ்வளோ கஷ்டம், எத்தனோ வருஷமாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் அதுக்கு ஒரு நேரம் வரும். ஆனால் வேதத்தில் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, தான் தெரிந்து கொண்டவங்களை அவர் என்ன பண்ணார், சோதிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு சோதித்து அவர் என்ன பண்ண, பொன்னாக மாறிவிட்டேன்னு சொல்லி யோபு சொன்னது போல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களை பொன்னாக மாற்றினதுக்காக தான் உங்களை என்ன பண்ணுறாரு, இந்த பாடுகளும் கஷ்டங்களும் இதெல்லாம் வரும். உங்கள் ஜபத்துக்கு கூட பதில் கிடைக்காமல் இருக்கிற காரணம் கூட அது. ஆனால் உங்களை நேசிக்கிறதுனால தான் உங்களை சிச்சிக்கிறார். அப்போது நேசிக்கிற தகப்பன் என்ன பண்ண, தன்னை புள்ளை சிச்சிக்கிறார். அதுபோல தான் நேசிக்கிற தேவன் உங்களை சிச்சிக்கிறார். அதனால நீங்கள் கவலைப்படாதபடி, நீங்கள் பயப்படாதபடி, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், என் தேவைகளெல்லாம் தேவன் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி இந்த காலை வேளையில், இந்த 6வது மாதம் 1ஆம் தேதி இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை எடுத்து நீ தியானித்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். இதுவரை ஆண்டவரே எனக்கு ஜீவன் பலன் சுகம் ஆரோக்கியம் ஆசி கொடுத்து என்னையும் என் குடும்பத்தை நடத்தி கொண்டு இருக்கிற தேவாதி தேவனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நீர் என்னை சோதித்தாலும் ஆண்டவரே என்னை பொன்னாக நீர் மாட்டுகிறீர், நீ என்னால் மறுக்கப்படுவதில்லைன்னு சொல்லி நீர் சொல்லியிருக்கிறீங்க சுவாமி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் நீர் ஆதியாகமம் 12:2 நீங்கள் பாருங்கள், நான் உன்னை பேர் சொல்லி பெரிய ஜாதியாகி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி அப்ரஹாம் பார்த்து தேவனை சொல்கிறார். அன்பானவர்களே, அதே போல் உங்களை பார்த்து கூட தேவனை சொல்கிறார், நீ பயப்படாதே, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எந்த ஒரு காரியம் இருந்தாலும் பயப்படாதபடி நீங்கள் என்ன பண்ணாங்க, தேவனை பாதத்தை நீங்கள் காத்திருங்க. இந்த வசனத்தை தேவன் இந்த வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறார். அதனால தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். கர்த்தர் பாதத்தில் காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். அதே போல் வெளிப்படுத்தல் 3:9 கூட பார்க்கும்போது, இதோ யூதரல்லாது இருந்தும்
யூதர் இல்லாதிருந்தும் தங்களையே யூதர் என்றும் பொய் சொல்லுகின்றவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்திலேயும் சிலரையே உனக்கும் கொடுப்பேன். இதோ அவர்களே உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேலே அன்பா இருக்கின்றதையும் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்றார். பாருங்க, உங்கள் பாதங்களை முன்பாக வந்து பணிந்து உங்களை என்ன பண்ண உங்கள் முன்பாக வந்து பணிந்து அவங்கள என்ன பண்ணுறாராம், உங்களை நேசிக்கிறவங்களாக இருப்பாங்களா. அதுபோல தான் தேவன் சொல்கிறாரு, நீ எதுக்கு நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். சாத்தானோட கூட்டத்தில் சிலர் உனக்கிட்டே வருவாங்க, ஆனாலும் நீ பயப்படாதே. உன் பாதத்துக்கு முன்பாக அவர் வந்து பணிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அதுபோல் அன்பானவர்களே, எந்த ஒரு காரியம் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவனை பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த 1ஆம் தேதி தகப்பனே, இந்த காலை வேளையில் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காக உங்களுக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் இந்த வார்த்தை தகப்பனே ஒவ்வொரு ஹிருதயங்களை கர்த்தாவை துணித்து கொண்டே இருக்கணும் சுவாமி. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினாலே கனம் பெற்றுவா என்று சொல்லியிருக்கிறீங்க. பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்க சுவாமி. தகப்பனே, இந்த கர்த்தாவே, இந்த காரியம் ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த மாதம் முழுவதும் அப்பா இந்த பிள்ளைங்களை கர்த்தாவே ஆண்டவரே எந்த ஒரு காரியத்துக்கு பயப்படாமே கலங்காமே திகையாமே தகப்பனே உங்கள் பாதபடியில் வந்திருக்கிற இந்த பிள்ளைங்களை மேலே தேவா உங்கள் பிரசன்னம் இருங்கட்டும். அவங்க தேவைகளை சந்திக்கிற தேவன் உங்களை தவிர இந்த உலகத்தில் அவன்பா எங்களுக்கு யாருண்டன்னு சொல்லி கர்த்தாவை ஜெபிக்கிற பிள்ளைங்களை மேலே உங்கள் கரம் இருங்கட்டும். கர்த்தாவை எங்கே போவாங்கப்பா உங்களை தவிர, வானம் உம்மது கர்த்தாவே, இந்த பூமி உங்களது கர்த்தாவே ஆண்டவர் எங்கே போவார்களப்பா தேவனே. உங்கள் பிள்ளைங்களை கர்த்தாவே நீர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறீர், அவங்க தேவைகளை சந்திக்கிற தேவனாயிருக்கிறீர் கர்த்தாவே. அதற்காக தேவனுக்கு நன்றி, தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க சுவாமி. ஏசப்பா, இந்த மாதம் முழுவதும் அந்த குடும்பங்களில் எண்ணெய் மாவு குறையாதபடி நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க. அவங்க பிரயாணத்தில் அவங்க கையின் பிரயாணத்தில் கூட நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. தைரியமாக இருங்க. இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை எடுத்து நீங்கள் வாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன் ஆமேன்.